இப்போ விஜய் அரசியல் உங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட்டா இருக்கும் போல தெரியுது. அவங்க வந்து பாருங்க, உங்க கற்பனையில உங்க கற்பனையில பாத்தீங்கல்ல, கடுமையான விமர்சனம் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவுல. நான் அதெல்லாம் பாக்குறது இல்ல. ஆ? நான் அதெல்லாம் பாக்குறது இல்ல. பார்த்தாகணும்ல, ஏன்னா உங்களுக்கு வேலை செஞ்ச வியூக நிபுணரே அங்க போய் உட்கார்றாரு மேடையில சிறப்பு அழைப்பாளரா. அவர் பேசிட்டு போன தமிழ்நாட்டை பத்தி அவர் பேசுனதை பாத்தீங்களா? பாத்தீங்களா? வட மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் தான். இப்படி சொல்றாரு. இந்த மாநிலம் முன்னேறல, ஒரு மாற்றம் தாங்கன்னு சொல்லல. கல்வியில முன்னேறல, மாற்றம் தாங்கன்னு சொல்லல. உள்கட்டமைப்புல முன்னேறல, மாற்றம் தாங்கன்னு சொல்லல. தனிநபர் வருமானத்துல முன்னேறல, மாற்றம் தாங்கன்னு சொல்லல. பொருளாதாரத்துல முன்னேறல, மாற்றம் தாங்கன்னு சொல்லல. வளரவே இல்லை, மாற்றம் தாங்கன்னு சொல்லல. இந்த மாநிலம் தான் எல்லாத்துலயும் முன்னிலையா இருக்கு. இருந்தாலும் மாற்றம் வேணும். வாங்கின காசுக்கு பேசி ஆகணும். யாரு? பிரசாந்த் கிஷோர் சொன்னாரு. யாராக எவ்வளவு அழகா உட்கார்ந்து பாத்துருக்கீங்க பாருங்க நீங்க. யாராக அவர் பேசுனது முக்கியமான பாயிண்ட். ஒரு நிமிஷம் இருங்க. முக்கியமான பாயிண்ட். முதல்ல ஒண்ணு ஒத்துக்கங்க. தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் என்பது, வளர்ந்த ஸ்டேட் என்று எல்லா விதத்திலும் அவரே ஒற்றுக்கொண்டார். அவங்க மேடையில ஒத்துக்கிட்டார். ஆனா இந்தியாவிலே இன்னொரு விஷயத்துல தமிழ்நாடு வளர்ந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. எதுல தெரியுங்களா? ஊழல்ல இந்தியாவிலே தமிழ்நாடு தான் இன்னைக்கு வந்து அதிகமா ஊழல்ல இருக்குது அப்படின்ற. ஒண்ணு அவர் பைத்தியமா இருக்கணும், இல்ல வாங்கின காசு பேசுறதா இருக்கணும்.